தம்பிக்கான கோவமா வந்தானா வீடே ரணகலமாய் போன்னு பயந்து உடனே ஒரு காப்பியை கொடுத்து ஆஃப் பண்ணி போடுறது. இதே உனக்கு வேலை குடு. எங்க வீட்டுக்கார் வேணும்னு வந்திருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சுமா கல்யாணம்? எனக்கு 6 வருஷம் முடிஞ்சிருக்கு. 7 years. குழந்தை இருக்கா? ஒரு பையன் இருக்கு 5 வயசுல. என்னமா பிரச்சனை? எங்க வீட்டுக்கார் வந்து என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் மேடம். நான் காதல் 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 மொத்தம் அம்மா எல்லா படத்திலும் காதல் பரவேசி பயிலுக. படிச்சது ஹாஸ்டலு, வளர்ந்தது ஹாஸ்டலுன்றது. அப்பா அம்மா பாசம், அண்ணன் தம்பி பாசம் எனக்கு அவ்வளோ தெரியாது. +2 முடிச்சுட்டு பெங்களூர்ல இருக்கிறது. நாங்கள் அப்பா அம்மாலாம் பெங்களூர்லேயே வியாபாரம் பண்றாங்க. அவங்க கூட இருந்தப்ப எங்க வீட்டுக்காரர் எனக்கு பழக்கமாயிட்டார். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படி பழக்கமானது? ரிசல்ட் வந்திருக்கு. ஃபோன் அப்போ ஃபோன் கிடையாது. எஸ்டிடி பூத்தில் தான் போய் ஃபோன் பண்ணணும். அவங்க வீட்டுக்கிட்ட தான் எஸ்டிடி பூத் இருக்கு. அங்கே ஃபோன் பண்ணி ஊரில் இருக்கவங்களுக்கு சொல்லறதுக்காக போனோம். நான் பாஸ் பண்ணிட்டேன், +2ல நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்றதுக்காக போனோம். அப்படியே இவர் பார்த்துட்டு பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டாரு. அவன் ஒரு சைடே தொட்டபெட்டாவே மறைக்குது. நாங்கள் அப்பவே சொன்னேன், நான் கிறிஸ்டினு, நீ ஹிந்து, உனக்கு எனக்கு செட் ஆகாது. எங்கள் அம்மா எனக்கு கர்நாடகாவில் கட்டி கொடுக்க மாட்டாங்க, நான் தமிழ்நாட்டில் இருக்கிறவ, எனக்கு இந்த உலகம் தெரியாது. அப்பவே நான் சொல்லிட்டேன். சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு? நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் சொல்லி ரொம்ப ப்ரப்போஸ் பண்ணேன். எனக்கு அப்போ பாசம் காட்டுறதுனால எனக்கு தெரியல. அப்போ யார் பாசம் காட்டுவாங்க தான் நான் எதிர்பார்த்தது. அதனால அதை வந்து நான் லவ்வாக எடுத்து நாங்கள் பழக ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ மச்சான், கொஞ்சம் சொதப்பிட்டோமோ? கொஞ்சம் இல்ல, டோட்டலாவே. ஒரு 7 years லவ் பண்ணோம். வேளாங்கண்ணியில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சு. நான் எங்கள் மாமியார் கூட நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். எங்கள் வீட்டில் வந்து இவங்க 3 லட்ச ரூபாய் பணம் கேட்டான். எதுக்கு? எல்லாம் கரைச்சி அடைச்சிட்டு ஆட்டோ வாங்கலாம் அப்படின்னு இவர் சொன்னாரு மேடம். நான் வீட்டில் கேட்டு பார்க்குறேன், எனக்கு கொடுக்க மாட்டாங்க, பட் ஆனால் கேட்குறேன், உனக்காக நான் கேட்குறேன் அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன் மேடம். ஒத்துக்கிட்டு என் பிள்ளைக்கு 2 வயசு தான் ஆயிடுச்சு. நீ ஊரில் போய் இருமா, நான் சம்பாரிச்சு இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்னை ஊருக்கு அனுப்பிட்டு இவர் வேற பொண்ணு கூட தொடர்பாயிட்டு இருக்காரு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். கூட்டிட்டு போயிட்டு என்னை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க அக்கா வீட்டில் விட்டுட்டு போயிட்டாரு. எதுவுமே சொல்லலை. அவர் மட்டும் விட்டுட்டு சொல்லாம பெங்களூர் போயிட்டு இருக்காரு. நான் 2 நாளா தேடி பார்த்தேன். அவங்க அக்கா கிட்ட சொன்னேன், வருவாண்டி, நீ பயப்படாத, என் தம்பி எங்கேயும் போக மாட்டான்னு சொன்னாங்க. தைரியத்துல நான் இருந்தேன். 3 நாள் ஃபோன் பண்றாரு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நீ வந்தாகணும், இல்லைன்னா நான் இங்கே செத்துருவேன். சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில உன்னை நம்பி தானே நான் வந்தேன் அப்படி சொன்னாலும் வந்தாரு. ரிட்டர்ன் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு மாசமாயிடுச்சு, என்னால நான் அவ கூட தான் வாழ போறேன், நீ 3 லட்சம் கொடுத்தா அது கூட வாழறேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஃபோன் பண்ணி எங்க அம்மா பேசல, எங்க பெரிய அண்ணா பேசினாரு. ஆனா வேற பொண்ணு வச்சிருக்காரு, அவரு 3 லட்சம் கொடுத்தாதான் வாழவும் சொல்றாரு. 3 லட்சம் கூட நான் என் வாழ்க்கை நான் காப்பாத்திக்கிறேன், 3 லட்சம் கூட நான் அழுத. எங்க அண்ணன் நான் கொடுக்குற வாழ நீ உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. காசு கொடுத்து ஒருத்தன் வாழறேன்னு சொன்னா வாழ்வேன் நான் கூட. இல்லை மேடம், எனக்கு ஆனா எங்க வீட்டுல என்ன சேர்க்கல, நான் எங்க போறது மேடம்? அதுக்குன்னு 3 லட்சம் கொடுத்தா மட்டும் நான் பாத்துப்பானா? தப்பு இல்ல அதெல்லாம். உனக்கு ஆகணும்டா. திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இவரும் திட்டுறாரு, அவங்க அப்பா அம்மாவும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறாரு. என்னது பார்த்தா தெரியல, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு எங்க வீட்டுக்கார் வேணும். என் குழந்தை பால் குடிக்கிற குழந்தை விட்டுட்டு போயிருக்காங்க, என்னை யாருமே சேர்க்க மாட்டாங்க. நான் எங்க போறது? எங்க அண்ணி மட்டும் சப்போர்ட் எனக்கு. வேற யாரு? எங்க அண்ணி என்ன சேர்த்தாங்கன்னா எங்க அண்ணி வாழும், எங்க அண்ணன் சேர்க்க மாட்டாங்க. எங்க அண்ணி நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். இது மட்டும் தான் எனக்கு சப்போர்ட். தம்பி எல்லாம் நடிச்சு தருது, அம்மா அப்பா எல்லாம் நடிச்சு தருது. இது ஒரு ஆள் மட்டும் தான் எனக்கு கடைசி அப்பத்துல இருந்து சப்போர்ட்டா இருக்கு. இது ஒரு ஆள் இல்லைன்னா என்னால செகண்ட் இந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டேன். இது மட்டும் தான் தெரியாம 1000 கொடுக்கும். இந்த அப்படி இந்த பார், இனிமே பணம் வேணும்னா என் பாக்கெட்ல மட்டும் தான் இருக்கணும். அவ சொல்ற இவ சொல்லலாம் கேட்காத. காலேஜுக்கு தூரம், கொஞ்சம் தூரமா போறாங்க காலேஜுக்கு. அப்பா கூப்பிட்டு போறது வர்றது, லவ் பண்ணிட்டு இவங்க அண்ணா அவங்க எல்லாம் கொஞ்சம் கௌரவமா வாழ்னாங்க. இந்த பொண்ணு இவங்க எனக்கு வேண்டாம், நீ அண்ணா இல்ல போடா. தெரியாம அடிச்சா சொல்றா, அண்ணன் தானடா அடிச்சேன் சொல்றா. இவங்க அண்ணா, இவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அந்த அண்ணாவுடைய பசங்க கையில அடிச்சு துரத்துட்டாங்க இவங்க அண்ணாவை. அப்பா இவங்க கை விட்டுட்டாங்க, எங்களுக்கு வேணாம், நான் அப்பத்துல இருந்தா சொன்னேன் இல்ல வேணாம்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், என்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். நீங்க வேலைக்கு போறீங்களா? இல்ல மேடம், நான் ஹவுஸ் ஒய்ஃப். நான் வந்து போலீஸ் ஜாப்ல ட்ரை பண்ணேன், ஆனா கிடைக்கல, நான் அப்படி ஆயிட்டேன். ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்க யாருன்னா கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க ப்ராப்ளம் என்ன கரெக்டா இருக்கா, அது கொஞ்சம் சால்வ் பண்ணலாம்னு சொல்லி நான் என்ட்ரி ஆனேன். உங்களுக்கு நியாயம் என்னன்னு தெரியும்.
தப்பா ஏதாவது சொன்னீங்க? இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்றாங்க அவங்க, எங்க வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, ஃபோன் கொடு. ஆனா இந்த அண்ணா இந்த ஊர்ல தான் இருந்தாங்க, பெங்களூருக்கு வரல. அப்ப கரெக்டா பெங்களூருக்கு வரல, இங்க இருந்தாங்க. அப்புறமா நான் ஃபோன் வாங்கினேன். யாரம்மா பேக் நிம்ಗೆ கனடா, யார் வேணும் உங்களுக்கு, யார் ஃபோன் பண்றீங்க, யார் பேசுறது நாங்க. ஹலோ, யார் பேசுறது? நீ தான் பேசுற. என்ன நம்ம இந்த காதுல வச்சு பேசினா இந்த காதுல சத்தம் வருது? வீட்டுல இருக்கும்போது உங்க வீட்டுக்காரர் இல்லன்னு சொல்லிட்டு வந்து கதவு தட்டுறாங்களா நைட்டு. உங்க குழந்தைக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன். யாரு தெரியாது, அந்த ஊர்ல கூப்பிடுறாங்களா யாரும் சுத்த இருக்க ஜென்ஸ். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு வச்சுட்டு இந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா. நான் சொன்னேன், பாருப்பா இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்க, நீ வான்னு சொல்லுன்னு சொன்னேன். இமீடியட்டா அந்த பொண்ணு வந்துட்டா, குழந்தை எடுத்து வந்துட்டா. எங்க வீட்டுக்கு தான் வந்தாங்க. எங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு வச்சுட்டு குழந்தைக்கு பால் எல்லாம் கொடுத்துட்டு, எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டீங்களா? யாருக்கு ஒண்ணும் குறை இல்லையே? நீ தெரிஞ்சு பண்ணிக்கிட்டியா தெரிஞ்சாம பண்ணிக்கிட்டியாமான்னு கேட்டோம். டைரக்டா கேட்கணும். இவங்க சொல்றது அவங்க சொல்றது வேணாம்னு சொல்லிட்டு டைரக்டா கேட்கலாம், இது இங்கேயே முடிக்கிற வேலை இருந்தா முடிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் மேடம். கேட்டதுக்கு இல்லாக்கா குழந்தை இருக்கும் தெரியும், பொண்டாட்டி இருக்கும் தெரியும். உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு இல்ல. ஆனா பொண்டாட்டி என்கிட்ட வாள் இல்ல போயிட்டான்னு சொன்னாங்க இவங்க. அதனால குழந்தை வேணா நீயே வச்சுக்கோ சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து காட்டினாங்க. ஐயோ பாப்பான்னு அதுக்கு ஐயோ பாவம் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால பண்ணேன். கேட்கும்போது ஆசையா இருக்கு, ஆனா ஏமாளி பயமாவும் இருக்கு. சார் ஏமாந்தா ஏமாந்துட்டு போறோம் சார். அவ்வளவு விவரமா இருந்து என்னத்த பண்ண போறோம் எனக்கு தெரியலையே. எனக்கு கல்யாணம் ஆனது அவர் சொல்லவே இல்லை. சரி ஒரு நிமிஷம், கல்யாணம் ஆனது உனக்கு தெரியலன்னா கூட, அப்படி இருந்தா கூட அவங்க தான் மனைவி, நீ மனைவி கிடையாது. ரெண்டாவது கல்யாணம் செல்லவே செல்லாது. இப்ப சொல்லு. வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எனிதிங் எவ்ரிதிங் வேஸ்ட். சரி இது ஓடி போயிட்டு வரும்போது அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, 15 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் எடுத்து ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி நான் என்ன பண்ணேன், எங்க வீட்டுக்கு நான் சொன்னேன், நான் வந்துட்டு எங்க வீட்டு பக்கம் நான் போயிடுறேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அது எங்க வீட்டுக்கு நான் சொன்னாரு, நான் உன் காலை நான் உள்றேன், விட்டு நீ போயிடாத, என்ன 7 வருஷம் ஜெயில போட்டுருவாங்கன்னு சொன்னேன். உன் 7 வருஷம் ஜெயில போட்டு எனக்கு என்ன என் வாழ்க்கையை பால போயிடுது. இல்ல விட்டு போயிடாது, 7 வருஷம் ஜெயில ஓட அழுதுனால நான் போலீஸ் கட்ட நான் அங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தேன், கல்யாணம் வந்து தெரியாது சார் நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு கால் பண்ணாங்க, வாங்கன்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுங்க. என்னங்க இது சொல்லுங்க, என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. என் புருஷன் வேணாம் வேணா நீங்க போன் பண்ணி கேளுங்க. அப்படி என்ன புருஷங்கிறது என்ன பொருளா? அவங்க 3 லட்சம் ரூபாய் கேட்டாலும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அவங்க புருஷன். அது நீ கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. நீ கல்யாணம் பண்ணிருந்தாலும் அது செல்லாது. நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்றோம்? நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அது உனக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் 3 லட்சம் ரூபாய் கேட்டாலும் 10 லட்சம் ரூபாய் கேட்டாலும் காசு கேட்கலனாலும் உனக்கு புருஷன் கிடையாது, அவளுக்கு தான் புருஷன். அதை முதல்ல புரிஞ்சு. இல்ல புரியல. ஒருத்தன் ஏமாத்திருக்கான், போய் சொல்லி பொண்டாட்டி புள்ள விட்டுட்டு வந்திருக்கான், நீ என்ன செய்யணும்? செருப்பு கட்டி அடிக்கணும் மேடம். நான் எல்லாம் பேசினேன் மேடம், எல்லாம் பேசினேன். அப்புறமா அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க மேடம், அவங்க கிட்ட பேசினாங்க போலீஸ்கார எல்லாம், இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா, உன் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சைன் போட்டுட்டு ஏன்னா ஆடா மாடா பேட் டைம். Thank you. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு இப்படி பண்ணீங்க மேடம்? அது என்ன பண்ண தெரியல மேடம், நான் தப்பிட்டேன். அப்ப எதுக்குங்க இவ்வளவு லவ் பண்ணீங்க? உங்களை நம்பி தானே வந்தா, குடும்பத்தை பகைச்சு தானே வந்தா, நிம்மதியா விட்டுருக்கலாம்ல, அந்த வாழ்க்கை ஏன் கெடுத்தீங்க? இதே செட்டப்ல கடைசி வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்துட்டு போயிருக்கலாம் இல்ல? முடியாது, செஞ்ச பாவம் விடாது. என்ன பண்ண தெரியுமா உங்களை எல்லாம்? என்ன பண்ண போற? எனக்கு கண்டிப்பா எங்க வீட்டுக்காரர் வேணும். உன்னோட வீட்டுக்காரர் நாம அது கூட்டிட்டு போ வீட்டுக்கு. எந்திரிச்சு அந்த பொண்ணோட வெளியே போங்க. அப்புறம் திரும்பி பார்க்க கூடாது. அந்த பொண்ணை நாங்க பாத்துக்கிறோம். மேடம் எனக்கு யாருமே இல்ல மேடம். நான் என்ன மேடம், நான் இவரை நம்பி தான் போனேன். அப்போ எங்க வீட்ல இவர் என்ன கடவுளா? இவர் கடவுளா? இப்போ என்ன யாரும் கடவுளா கேக்குறேன் மேடம். எனக்கு வீடு இல்ல, ஒண்ணே இல்ல, நான் எங்க போய் மேடம் இருக்கட்டும்? ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறோம். தபால்னு வந்து முதல்ல குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில நமக்கு. தம்பி அவளை கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போமா, கூட்டிட்டு போமா, கூட்டிட்டு போ. போங்க, திரும்பி பார்க்க கூடாது மேடம். என் வாழ்க்கைக்கு என்ன மேடம் வழி? இங்க இருந்து என்ன நடக்க போகுது வேடிக்கை பாருயா, வேடிக்கை பாரு. இப்ப என்ன செய்யறது மேடம்? எனக்கு என் புருஷன் வேணும் மேடம். அது உங்க புருஷன் கிடையாது மேடம். அது உங்க புருஷனே கிடையாது மேடம். அவரை கேட்டு பாருங்க மேடம். அவர் சொல்லி தான் மேடம் நான் போனேன் அவர் கூட. செல்லாது போப்பா. என்ன சொன்னாரு புருஷன் வெளியே வந்து உங்ககிட்ட? உன் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நம்பிக்கை இருக்கா அவனுக்கு? நம்பிக்கை எனக்கு இருக்கு மேடம். என்னைக்குமே அவர் விட்டு எனக்கு நம்பிக்கை போல. ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா சட்டப்படி ஒருவனுக்கு ஒருத்தி தான், புரியுதா? இப்ப என்னமா சொல்ற? என் வீட்டுக்காரர் என் கூட இருக்கணும். அப்படி இல்ல, அவர் 2 பேர் கூட சேர்ந்து வாழ்த்துல 2 பேர் ஸ்டேஷனுக்கு நான் அனுப்புறேன் மேடம். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம், அவர் என்ன சொல்றாரு பாப்போம். உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஒண்ணு இல்லைன்னா இந்த பொண்ணு கேஸ் கொடுத்து நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும், இல்லையா அந்த பொண்ணோட போய் வாழணும். அந்த பொண்ணுக்கு ஹாஸ்டலும் அந்த பொண்ணுக்கு வேலையும் நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம். கேட்ச் மை பாயிண்ட். இட்ஸ் நைஸ் நோ. நியாயம் எது? யார் உங்களுக்கு முதல் மனைவி? யார் உங்களை நம்பி வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி உங்களை நம்பி வந்து தனியா நிக்கிறான்? கரெக்டா? இவங்களா பார்த்தா ரைட் யாருக்கு?
நானும் தனியா தான் நிக்கிறேன். நான் எங்க இருக்கேன்? நானும் தனியா தான் வந்து நிக்கிறேன். சட்டப்படி ரைட் யாருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தான் மேம். இல்லையா? அவங்களை கூட்டிட்டு வாங்க. அதுவும் சரிடா. ஆரம்பிச்சிடுறேன். ப்ளீஸ் என்ன விட்டு நீ போவாத. என்ன விட்டு போவாத. எனக்கு யாருமே இல்ல. வேணா, என்ன விட்டு நீ போவாத. வேணா, என்ன விட்டு போவாத. ப்ளீஸ் என்ன விட்டு போவாத. நான் கூடிய வரேன். எந்த பயனும் இல்ல. மனைவி இருக்கா தெரிஞ்சும் எனக்கு தெரியாதுங்க மேடம். தெரியாது நான் பண்ண தப்புக்கு. எனக்கு அப்ப எப்படி கூப்பிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல? போலீஸ் எங்க அம்மா மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்தனால என்ன கூப்பிட்டாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இல்ல, முதல் மனைவியை கூப்பிட்டாங்க. முதல் மணி இவன் சொன்னா. யாரு? இவன் சொன்னா. எனக்கு அவன் பொண்டாட்டி எனக்கு வேண்டாம்னு சொன்னனால சைன் போட்டனால தான் அப்படி எல்லாம் வேண்டாம். யார் வேணா வேண்டாம் சைன் போட்டுட்டு போட முடியுமா? அப்படி போட்டனால தான் உங்க அப்பா அம்மா கூட அம்சனால தான் மேடம் என்ன சரி, அம்சாங்க மேடம். இப்ப நீ இந்த பொண்டாட்டி வேண்டாம் சொல்லி சைன் போட்டு போயிட்டான்.